தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கும் ரிஷபராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் வணக்கங்கள். ரிஷபராசி நண்பர்களே, ஜோதிடம் சார்ந்த பல சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காணக்கூடிய ஒரு தலைப்பு தமிழ் புத்தாண்டு பலன்கள். பிறக்கின்ற குரோதி வருடம் மிக அருமையான முறையில் ஆருத்ரா நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் மிதுன ராசியில் மேஷ லக்னத்தில் பிறக்கின்ற இந்த வருடம் ரிஷபராசி நண்பர்களுக்கு எது போன்ற ஒரு மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ரிஷபராசி நண்பர்களே, ஒவ்வொரு ஆண்டு துவக்கத்தின் போதும் இந்த வருடத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில் தடைப்பட்ட எல்லா விதமான காரியங்களும் தடையில்லாமல் நடக்குமா? குறிப்பாக தொழில் முறையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா? பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள் இருக்குமா? சுப காரியங்கள் அமையக்கூடிய யோகங்கள் உண்டா? பூமி யோகம் உண்டா? மனை அமைக்கக்கூடிய ஒரு யோகம் உண்டா? அல்லது குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் தடையில்லாமல் நடக்குமா? நம்மளுடைய பொருளாதார சிக்கல் தீருமா? இப்படிங்கிற பல கேள்வியோடு தான் ஒவ்வொரு ஆண்டுமே நம்ம எதிர்கொள்கிறோம். கடந்த காலகட்டங்களில் பாருங்க, ரிஷபராசி நண்பர்களுக்கு எல்லா விதமான தகுதிகள் இருந்தாலும் கூட ஒரு தரமான முன்னேற்றம் அமையல, ஒரு தகுதிக்கு தகுந்த வளர்ச்சிகள் கிடைக்கல, போராட்டங்கள் அதிகமாக இருந்ததே ஒழிய ஒரு முன்னேற்றங்கள் அதிகமாக இல்லை. ஆக இந்த வருடம் உங்களுக்கு அது போல இருந்துருமா? கட்டாயம் இருக்காது. 100% உங்களுடைய வாழ்க்கையில இதுவரையும் நீங்க சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தரமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாகவும், ஒரு தகுதியான வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாகவும் அமையக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம். இது காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆண்டு பலனை நிர்ணயம் பண்ணக்கூடிய கிரகங்கள் 4 கிரகங்கள். அதில் முதல் தர வரிசையில் வரக்கூடியவர் சனி பகவான், 2ஆம் நிலையில் வரக்கூடியவர் குரு பகவான், 3ஆம் நிலைக்கு வரக்கூடியவர் ராகு பகவான், 4ஆம் நிலையில் உள்ளவர் கேது பகவான். இந்த 4 கிரகங்களுடைய அமைவு, இந்த 4 கிரகங்களுடைய பார்வையே ஒரு ஆண்டுடைய முழு பலனை கொடுக்கும் ஒரு மனிதனுக்கு. ஆக அந்த அடிப்படையில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, அவர் 12ஆம் பாவகத்தில் அமரப்பெறுகின்றார். இந்த ஒரு நிலை மே மாதம் 1ஆம் தேதி வரையும் இந்த வருடத்தில் இருக்கின்றது. மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் உடல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்ம ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்கிறார். அதை தாண்டி சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் பாவகாதிபதி மற்றும் 10ஆம் பாவகாதிபதி, தர்ம கர்மா அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தில் அமரப்பெற்று அவர் முழுமையாக உங்களுக்கு பலம் கொடுக்கின்றார். அதை தாண்டி ராகு பகவான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் திடீர் மாற்றங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் திடீர் பண செல்வங்களையும் கொடுக்கக்கூடிய ராகு பகவான் 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமரப்பெற்று வலிமையாக இந்த ஆண்டு முழுவதும் இருக்க போகின்றார். அதை தாண்டி கேது பகவான் தன்னை யாரென்று உணர்த்துபவர், தன்னை சுற்றி உள்ள உறவுகளை யாரென்று உணர்த்துபவர், தனக்கு வரக்கூடிய ஒரு சில தடங்கல்களை கூட தெய்வ ரீதியான வழிபாடுகளுக்கு உருவாக்கி அதன் மூலம் நமக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடியவர் கேது பகவான். தன்னுடைய சுய சிந்தனைகளை பெரிதும் தூண்டக்கூடியவர், ஞானகாரகன் என்று சொல்லக்கூடியவர் கேது பகவான். அவர் 5ஆம் பாவகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமரப்பெற்று வலிமை சேர்க்கின்றார். இந்த தருணம் உங்களுடைய வாழ்க்கையில எது போன்ற ஒரு மாற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்கலாம். காணொலியை கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ரிஷபராசி நண்பர்களே, பொதுவாகவே கலைமுகம் கொண்டவர்கள். எந்த நேரமா இருந்தாலும் நீங்க உங்களுடைய கஷ்டத்தை வெளியில காமிச்சிக்க மாட்டீங்க. மனசுக்குள்ள 1000 வழியோட பயணப்படுவீங்க. ஆனா அது ஃபேஸில் காமிக்க மாட்டீங்க, முகத்துல காமிக்க மாட்டீங்க. நீங்க எப்பவும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியுது உங்களால மட்டும் அப்படின்னு நிறைய பேர் உங்களை கேள்வி கேட்டிருப்பாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, தன்னுடைய ஒரு சின்ன ஒரு வருத்தம் கூட
மற்றவங்களை பாதிக்கப்படுத்திடக்கூடாது, தன்னுடைய கஷ்டம் தன்னுடைய போகட்டும்ங்கிற ஒரு பெருந்தன்மையான குணமுடையவர்களே ரிஷபராசி நண்பர்கள். தன்னை சுற்றி உள்ளவங்களும் பாதிக்கக்கூடாது, தன்னை நம்பினவங்களும் பாதிக்கக்கூடாது அப்படி நினைக்கக்கூடியவங்களில் முதல் தரத்தில் வரக்கூடியவர் ரிஷபராசி நண்பர்கள். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஒரு குலத்திற்கு தலைவர், அதாவது அசுர குலம் என்று சொல்லக்கூடிய அசுர குரு என்று சொல்லக்கூடியவர் தான் சுக்கிர பகவான். அப்போ அந்த அசுர குலத்துக்கு தலைவனான சுக்கிர பகவானுடைய ராசியில பிறந்தவங்க தான் ரிஷபராசி நண்பர்கள். அதே நேரத்தில் பாருங்க, தனக்கு இல்லாவிட்டாலும் தன்னை நம்பினவங்களுக்கு, தன் கூட உள்ளவங்களுக்கு கஷ்டம்னு வந்துட்டா தன்னுடைய தனம், தன்னுடைய பணம் எதுவாக இருந்தாலும் கூட எடுத்து கஷ்டத்துக்கு உதவி பண்ணக்கூடியவங்க தான் ரிஷபராசி நண்பர்கள். காரணம் என்ன, காலபுருஷனுக்கு 2ஆம் ராசிக்கு வரக்கூடியவர் சுக்கிர பகவான். ஆக உதவி பண்ணக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்கள், கொடுத்த வாக்கு காப்பாற்றணுங்கக்கூடிய ஒரு எண்ணம் உடையவர்கள். இப்படி இவ்வளவு ஒரு சிறப்பம்சம் உடைய ரிஷபராசி நண்பர்கள் கடந்த ஒரு 3-4 வருஷமாவே எந்த வருடமாவது நமக்கு நல்லது நடக்குமா, இனியாவது நமக்கு ஒரு வெளிச்சம் பிறக்குமான்னு எதிர்பார்ப்பிலேயே வாழ்க்கை போயிட்டு இருந்தது, ஏமாற்றத்திலேயே போயிட்டு இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்தில் கோச்சாரப்படி கிரகங்கள் நமக்கு ஒரு வலுபொருந்தி இருந்தாலும் கூட அந்த ஒரு நிலை தனக்கு ஒரு போதுமென்று சொல்லக்கூடிய வளர்ச்சியை கொடுக்கவில்லை. நாம் இன்னைக்கு ஒரு நல்ல தரமான இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு பல பேரால ஒரு முழு திருப்தி அடைய முடியல. எது கிடைச்சாலும் கூட தன்னுடைய பிரச்சனைகளுக்கு தகுந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒன்று கிடைச்சது, ஓரளவுக்கு வாழ்க்கை போயிட்டு இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு அரை வாழ்க்கை தான் வாழ முடிஞ்சதே தவிர ஒரு முழு வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய முழு திருப்தியான வாழ்க்கைக்கு வளர முடியல. அடிப்படை காரணம் என்னன்னு பார்க்கும்போது, 7ஆம் பாவகத்தில் கேது அமர்ந்து ஜென்மத்தில் ராகு பகவான் நீச்சம் பெற்று அமர்ந்த நாள் முதலே தன்னுடைய சுய முயற்சிகள் பலகீனம், தன்னுடைய குடும்ப ரீதியாக நமக்கு சப்போர்ட் இல்லை, தன்னை நம்பினவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்க, நம்மளை சுற்றி உள்ளவங்க நமக்கு துரோகிகளாக மாறிட்டாங்க, நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைய வரையுமே ஒரு சில கஷ்டத்திலிருந்து நம்ம வெளியில வர வாய்ப்பே கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு நிலையில தான் இருக்கிறீங்க. ஒரு பக்கம் குடும்ப ரீதியான பாதிப்பு, மறுபக்கம் தொழில் ரீதியான பிரச்சனைகள். தொடர்ந்து முயற்சி பண்ணோம், ஆனால் தொழில் முறையில் இன்னைக்கு ஒரு 0வில் தான் இருக்கிறமே தவிர ஒரு 0வில் இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு மேலே போக முடியல. எவ்வளவு உழைச்சாலும் கூட உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, அதே நேரத்தில் திறமைக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை. ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்ட்ரக்காகி நிற்கிறோங்கிறது மட்டும் தெளிவாக தெரியுது. அது ஏன் எதனாலும் இதுவரை கணிக்கவே முடியல. கவலைகள் வேண்டாம். பலவிதமான போராட்டங்களை போராடிய ராசியாகிய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த வருடம் உங்களுக்கு வாழ்க்கையில் பலவிதமான ஒரு மாற்றங்களையும் ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கின்றது. அடிப்படை காரணம், தர்ம கர்மா அதிபதி என்று சொல்லக்கூடிய பிரதான கிரகமாகிய 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே தனது பயிற்சியை நடத்தக்கூடிய சனி பகவான் வலுத்து உள்ள நிலை. தொழில் ஸ்தானத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வருவீங்க. தொழில் ரீதியாக பலவிதமான ஒரு முடிவுகளை நீங்கள் இப்போ எடுப்பீங்க. உங்களுடைய தொழில் எந்த வகையில் பாதிக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிப்பீங்க. அதிலிருந்து நீங்கள் படிப்படியாக உங்களுடைய ஒரு வளர்ச்சிகளை நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க. ஒரு இடத்துல பிரச்சனை எங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே அதுக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஆனால் நிறைய நண்பர்கள் பாருங்க, கடந்த காலகட்டங்களில் எதனால நம்ம தோத்து போறோம், ஏன் நம்ம தோத்து போறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமையே இருந்திருக்கும். மறைமுக பாதிப்பு, 3ஆம் நபர்களால் வந்த சதி, அதே நேரத்தில் பார்ட்னர்களுக்குள்ள உள்ள ஒரு குழப்பங்கள், தன்னை சுற்றி உள்ளவங்க செய்த ஒரு சூழ்ச்சிகள், இதனாலேயே நான் பாதிக்கப்பட்டுட்டேங்க அப்படிங்கக்கூடிய ஒரு நிலை. அதே போல தொழில் அமையும் போது பணம் கையில் இல்லை, பணம் அமையும் போது ப்ராப்பராக நமக்கு அங்கே தொழில் கை கொடுக்கல, இது ரெண்டும் சரியாக இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு சப்போர்ட்டிவாக இல்லை. இப்படிங்கக்கூடிய நிலையில் தொழில் ரீதியாக பலவிதமான சரிவுகளை சந்தித்து அதன் மூலம் இன்னைக்கு கடன் பட்டு, வாங்காத இடத்துலையும் கடன் வாங்கி, கேட்காத இடத்துல கடன் கேட்டு இன்னைக்கு தன்னுடைய ஒரு சுய மரியாதை கூட இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையில நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இருக்கிறீங்க. எல்லாருக்கும் கேட்ட நேரத்தில் உதவி பண்ண நீங்க, உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது இன்னைக்கு கொடுக்கவோ அல்லது காப்பாற்றவோ யாருமே இல்லை அப்படிங்கக்கூடிய நிலையை கடந்த காலகட்டங்களில் நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆக இப்போ உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த வருடத்துல குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் ஜென்மத்திற்கு வருகின்றார். ஆக ஜென்ம குரு பல பேருக்கு பார்த்தீங்கன்னா பாதிப்புகளை கொடுத்தாலும் கூட உங்களுக்கு ஒரு
நல்ல ஒரு வாய்ப்புகளையும் நல்ல ஒரு முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொடுக்கும். ஏன்னா ஜென்மத்தில் குரு வர்றது ஒரு வகையில் குழப்பங்களா இருந்தாலும் கூட ஜென்மஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கின்ற இடத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வருகின்றார். இந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலம். அதை தாண்டி சனி பகவான் தொழில்ஸ்தானாதிபதி வலுப்பெறுகின்றார். ஆக இந்த இரண்டு அமைப்புகளுமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தொழில் ரீதியாக கொடுத்து, யார் முன்னாடி நீங்க அவமானப்பட்டீங்களோ, யார் முன்னாடி நீங்க பொருளாதாரத்தில் இறங்கி போனீங்களோ, அல்லது நீங்க ஒரு தாழ்ந்த நிலைக்கு உருவானீங்களோ, அவமானப்பட்டீங்களோ, அவங்க முன்னாடி நீங்க ஜெயிச்சு காமிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை கொடுக்கும். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுடைய வளர்ச்சிகள் மேன்மை அடையும். அதே போல வேலை வாய்ப்புகள், திறமை இருந்தும் தகுதி இருந்தும் எவ்வளவு போராடியும் கூட தனக்கான உத்தியோகம் தனக்கு அமையல அப்படிங்கக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டம் சனி பகவானுடைய வலுப்பெற்ற நிலையால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை வாய்ப்புகள் அமையும். நிறைய நாள் நாங்கள் கான்ட்ராக்ட் பேஸாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோங்க, எங்களுக்கான உத்தியோகம் எங்களுக்கு உறுதிப்படவில்லை, அந்த கான்ட்ராக்ட் பேஸில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பர்மனெண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உறுதியாகும். அதை தாண்டி இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நிறைய ஒரு பெரிய லெவலில் ஒரு மன உளைச்சல், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம உழைச்சோம், நல்ல திறமையாக நம்ம பார்த்தீங்கன்னா பாடுபட்டோம், ஆனால் இருந்தாலும் தன்னுடைய முதலாளி கிட்ட தனக்கு ஒரு நல்ல பேர் இல்லை, அல்லது கூட இருக்கிறவங்க நமக்கு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு இல்லை, யாரோ ஒருத்தர் செய்யக்கூடிய ஒரு சதியால நம்ம ஒரு கெட்ட பேர் வாங்கி கைகட்டி தலகுனிய சூழ்நிலை உருவாச்சு. அந்த ஒரு மன உளைச்சல்கள் இந்த வருடம் உங்களுக்கு தீரும். அதை தாண்டி பதவிகளில் முன்னேற்றம், 10ஆம் பாவகத்தில் உங்களுக்கு சனி பகவான் வலுத்தும் 11ஆம் பாவகாதிபதி ஜென்மத்திற்கு வரக்கூடிய இந்த தருணத்தில் பதவி உயர்வுகள் பலம் பெறும். நிறைய அரசு பணியாளர்கள் ஒரு திறமை இருந்தும் கூட அந்த திறமைக்கு தகுந்த வளர்ச்சிகள் இல்லை நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த ஒரு ஆண்டு ஒரு அற்புதமான முறையில் பதவி உயர்வுகளை கொடுக்கும். உங்களுடைய தகுதிக்கு தகுந்த ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த ஒரு சில தடங்களை நிவர்த்தி பண்ணும். தேவையில்லாத அந்த மெமோ அல்லது பனிஷ்மெண்ட்டுக்காக சஸ்பெண்ட் பண்ணது, அல்லது தேவையில்லாத ஒரு கெட்ட பேர் வாங்கினது, ஏதோ ஒரு சூழ்நிலையில் அந்த உத்தியோக ரீதியாக நாங்கள் விலகி நிற்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருச்சு, எங்களுக்கு அந்த பிரச்சனைக்கு சம்மந்தமே இல்லை, ஆனால் இன்னைக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டு நிற்கிறோம் அப்படிங்கக்கூடியவங்களுக்கு அந்த வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். உங்களுக்கான ஒரு உயர்வு கிடைக்கும். அதே போல ஊதிய உயர்வு பெறும். 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் ராகு பகவான் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தன்னுடைய சேலரி இன்க்ரிமெண்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. நிறைய பேருக்கு பாருங்க, திறமை இருந்தும் நல்ல சம்பளம் வாங்கக்கூடிய தகுதி இருந்தும் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த ப்ரமோஷனோ அல்லது அந்த ஊதிய உயர்வோ கிடைக்காம இருந்திருக்கும். கட்டாயம் இந்த நேரத்தில் ஊதிய உயர்வுகள் பலம் பெறும். நிறைய நண்பர்களுக்கு பாருங்க, நான் தன்னுடைய வேலையிலிருந்து நான் அருமையான முறையில் நல்ல பேரோடு தான் ரிட்டையர்மெண்ட் ஆனங்க, ஆனால் எனக்கான அந்த ரிட்டையர்மெண்ட் தொகை கூட எனக்கு கிடைக்கல அப்படிங்கக்கூடிய ஒரு மன உளைச்சலில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய தனம், உங்களுடைய பணம் உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில் வெளிநாடுக்காக நாங்கள் முயற்சி பண்ணோம், பணம் கட்டணும், எல்லா விதமான போராட்டமும் போராடி இப்போதான் ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஆனால் அந்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் எங்களுக்கு தவறி போயிடுச்சு அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் சாதகமான முறையில் இருக்கும். 11ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் ராகு பகவானுடைய அமர்வு இருப்பதால் வெளிநாடு அல்லது வெளி மாநிலங்களில் போய் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். அதே போல வெளிநாட்டில் ஆல்ரெடி நாங்கள் இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு இங்கே ஒரு அங்கீகாரம் இல்லை, ஒரு பெரிய லெவலில் வளர்ச்சிகள் இல்லை, எல்லாம் குடும்பம் சொந்த பந்தங்கள்லாம் இழந்து இங்கே நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம், வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று சாதிக்கணுங்கிற லட்சியத்தோடு இருக்கிறோம், ஆனால் எங்களால் இங்கே ஒன்றும் சாதிக்க முடியல, தன்னுடைய ஒரு முயற்சிக்கான ஒரு நல்ல பலன் இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கட்டாயம் உங்களுடைய அயல்நாடு வாழ்க்கை சரியான முறையில் அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த ஆண்டு பலம் பெறும். ராகு பகவான் 11இல் நின்று பலம் சேர்க்கின்றார். இந்த தருணத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து உச்சம் பெறுகின்றார். ஆக இது ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு அயல்நாடு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அதை தாண்டி கலைத்துறையில் உள்ளவர்கள்,
இசைத்துறையில் உள்ளவர்கள், மீடியா துறையில் உள்ளவர்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக சினி ஃபீல்டில் உள்ளவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரிஷபராசினாவே சுக்கிர பகவான், சுக்கிரனாவே இயல், இசை, நாடகம் என்று சொல்லக்கூடிய கலை சார்ந்த ஒரு கிரகம். அந்த கிரகங்களுடன் ராகு பகவான் இணையும் பொழுது அற்புதமான முறையில் அதனுடைய ஒரு வீரியம் வெளிப்படும். திறமை நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் அது சரியாக பயன்படுத்துறதுக்கூடிய மேடை கிடைக்காம இருக்கும், வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். வாய்ப்பு கிடைச்சி அந்த வாய்ப்பு நமக்கு சரியாக பயன்படுத்த முடியல, எனக்கு கரெக்டாக அது ஒத்துழைக்கலை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு சரியான வாய்ப்பு, உங்கள் திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஆண்டு கிடைக்கும். ஆக இசைத்துறை, கலைத்துறை, மீடியா துறையில் உள்ளவங்க பெரிய லெவலில் முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. கட்டாயம் உங்களுடைய வேலை, உத்தியோகம் ப்ளஸ் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அதை தாண்டி நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசியல் துறையில் கால் பதிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆர்வம். இப்போ தேர்தல் களம் போயிட்டு இருக்கு. அருமையான முறையில் உங்களுடைய அரசியல் பயணங்கள் சாதகமாக இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, சூரிய பகவான் உச்சம் பெற்று இந்த ஆண்டு பிறக்கின்றது. ராஜாவாகிய கிரகம் உச்சம் பெற்று அருமையான முறையில் இந்த ஆண்டு பிறப்பதன் மூலம் அரசியல் தலைவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கும். உங்களுடைய பாதை வெற்றி பாதையாக அமையும். உங்களுடைய பயணம் 4 பேர் பார்த்து திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சிக்கான ஒரு பயணமாக இருக்கும். பல நாள் கஷ்டம், இன்னைக்கு எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைச்சது அப்படிங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்குவீங்க. அரசியல் தலைவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலமாக இருக்கும். அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில குடும்ப ரீதியான சிக்கல் எல்லாமே சரி பண்ணி கொண்டு வந்தோம், ஆனா இப்போ எல்லாமே தலைகீழ மாறி போயிருச்சு. என்னுடைய குடும்பம் இப்போ என்னுடைய கண்ட்ரோல்ல இல்லை அப்படி நினைக்கக்கூடிய ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய கணவனுக்காகவே வாழ்ந்த மனைவி, தன்னுடைய மனைவிக்காகவே வாழ்ந்த கணவன், இனம் புரியாத ஒரு பற்று உடையவர்களே ரிஷபராசி நண்பர்கள். கணவனை மனைவி நேசிப்பதும், மனைவியை கணவன் நேசிப்பதும் அவ்வளவு ஒரு அந்யோன்யமான ஒரு வாழ்க்கை வாழ தகுதியானவங்க ரிஷபராசி நண்பர்கள். அப்படி வாழ்ந்தவங்களுக்கு மத்தியில் கடந்த காலகட்டங்களில் 7ஆம் பாவகத்தில் கேது பகவான் அமர்ந்த நாள் முதலே உங்களுக்கு மிகப்பெரிய சரிவினைகள், அதை தாண்டி உங்களுக்கு சனி பகவானுடைய நிலை அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தில் இருந்த நாள் முதலே ஆரம்பித்த பிரச்சனைகள் கடந்த ஒரு 4-5 வருட காலகட்டமாக சின்னதாக ஒரு விரிசல் ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு மனப்போராட்டம், சந்தேக பிரச்சனைகள், தேவையில்லாத மனக்குழப்பங்கள், செய்யாத தவற செஞ்சங்கிற பேர், வீண் பழியோட வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை, அந்த போல இருக்கக்கூடிய ஒரு சில தம்பதிகளுக்கு கட்டாயம் இந்த நேரத்தில் ஒரு அற்புதமான ஒரு புரிதல் கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு வரும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, குரு பகவான் தன்னுடைய ஜென்மராசிக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் மாறுகிறார். அவருடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் பாவகத்திற்கு இருக்கின்றது. ஆக கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் மறையும். அதை தாண்டி வழக்குகள் சார்ந்து இப்போ போயிட்டு இருக்கிறங்க. ஏதோ ஒரு வகையில் இது குடும்ப ஒரு பிரச்சனை, இன்னைக்கு ஒரு கோர்ட் வரையும் போயிருச்சு, இன்னைக்கு அதுலேருந்து வெளியில் வருவோமா இல்லையான்னு தெரியல அப்படிங்கக்கூடிய மன உளைச்சலில் உள்ளவங்களுக்கு கட்டாயம் இந்த ஆண்டு ஆரம்பமே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். காரணம், குரு பகவான் இப்போ நேரடி பார்வையாக மே மாதம் 1ஆம் தேதி வரையும் 6ஆம் பாவகத்தை தொடர்பு கொள்கின்றார். ஆக இந்த தருணத்தில் உங்களுடைய வழக்குகள் தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதை தாண்டி நிறைய பேருடைய வாழ்க்கையில் எல்லா விதமான தகுதி இருந்தும் கூட திருமணம் அமையலை, ஏதோ ஒரு வகையில் தடங்களாய் நிற்குது. எல்லாம் முயற்சி எடுக்கிறோம், நல்ல வேலை இருக்குது, நல்ல சம்பளம் இருக்குது, சொந்த வீடு இருக்குது, எல்லாம் இருந்தும் கூட ஏதோ ஒரு தடங்கள் ஆகுது அப்படிங்கக்கூடியவங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் அருமையான முறையில் குரு பகவான் 7ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். திருமண தடைகள் விலகும். ஒரு அருமையான புரிதல், உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த ஒரு வாழ்க்கை அமையும். உங்களுடைய மன வாழ்க்கை சிரம் பெறும். அதை தாண்டி சிறப்பாக இந்த ஒரு வாழ்க்கையில நீங்க அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். குரு பார்வை ரிஷபராசி என்பவர்களுக்கு 7ஆம் பாவகத்திற்கு கிடைக்கப் பெறுகின்றது. அதே போல நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, கல்யாணம் முடிஞ்சது, குழந்தைகள் பிறந்தது, அவங்களுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் அப்படி நினைச்சு வாழ்ந்தோம் அப்படிங்கக்கூடியவங்க நிறைய பேர். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
எங்களுக்கான புத்திர பாக்கியமே கிடைக்கலைங்க, ஏதோ ஒரு வகையில் தடங்களாயிட்டே போயிட்டு இருக்குது. இப்போ ரீசண்டாக இந்த ஒரு 1 இயரில் ஒரு மாங்கல்யம் பண்ணவங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி மாங்கல்யம் பண்ணவங்களுக்கு புத்திர பாக்கிய தடை. அவங்களுக்கு மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் 5ஆம் பாவகத்தில் குரு பகவானது பார்வை பதியுது. இப்போ கரண்ட்ல 5ஆம் பாவகத்தில் கேது பகவான் இருக்கின்றார். இது ஒரு வகையில் ஒரு புத்திர தோஷம் என்று சொல்லலாம். கேது பகவானுடைய நிலை கன்னிகா மனையில் இருக்கின்றது காரணத்தினால் கரு கூடி வந்தாலும் ஏதோ ஒரு வகையில் கருச்சிதைவுகள் அல்லது அந்த கரு கூடுறதுலேயே பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் அல்லது அந்த உயிர் அணுக்கள் சார்ந்த பிரச்சனைகள் இதை சார்ந்து இருக்கும். இந்த ஒரு நிலை மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் அருமையான முறையில் குரு பகவானது பார்வை இருக்கும் பொழுது குரு பார்க்க கோடி பரிவர்த்தனை என்று சொல்கின்றோம். அற்புதமான ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும். அதே போல நம்ம என்ன சொன்ன மாதிரி எல்லாமே குழந்தைகளுக்கு தான் முக்கியம் அப்படின்னு நினைச்சு நாங்கள் வாழ்ந்தோங்க. எங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை சரியில்லை, அவங்களுடைய வளர்ச்சிகள் சரியில்லை, அவங்களுக்காக நாங்கள் என்ன முயற்சிகள் எடுத்தாலும் நல்லது நடக்க மாட்டேங்குது. அது கல்வியாக இருக்கட்டும் அல்லது திருமணமாக இருக்கட்டும் அல்லது வேலை வாய்ப்புகளாக இருக்கட்டும், அவங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் அவங்களுடைய தேக ஆரோக்கியங்கள் பாதிக்கப்படுது அல்லது வளர்ச்சிகள் பாதிக்கப்படுதுன்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து 5ஆம் பாவகத்தை பார்க்கின்றார். குழந்தைகளால் வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு, குழந்தைகளால் நீங்க வளரக்கூடிய ஒரு வாய்ப்பும், உங்களால் குழந்தைங்க பலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். நிறைய பேருடைய வாழ்க்கையில பாருங்க, நம்ம கஷ்டப்பட்டோம், கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்கிறோம், ஆனா குழந்தைங்க தலையெடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சாதிச்சிருப்போம். அந்த மாதிரி இந்த நேரத்துல இந்த வருடத்துல நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு தன்னுடைய வாரிசுகளால சந்தோஷம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு வளர்ச்சிகள் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். கட்டாயம் குழந்தைகளுக்கான ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதை தாண்டி நிறைய பேருடைய ஒரு வாழ்க்கையில் ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் பாவகத்தில் நமக்கு ஒரு சில தடங்கள், ஒரு சில குறைபாடு எல்லாம் சரியா இருக்குது, தேக ஆரோக்கியம் பலமாக இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்திலேயே குரு பகவானது பார்வை எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாம 8ஆம் பாவகத்திற்கு கிடைக்குது. அப்போ இந்த நேரத்தில் சனி பகவானும் பாருங்க 10ஆம் பாவகம் என்று சொல்லக்கூடிய சுயமனையில் அமர்ந்திருக்கின்றார். இந்த ஒரு தருணம் தேக ஆரோக்கியம் பலப்படும், ஆரோக்கிய ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும். தேவையில்லாத கண்டங்கள், தேவையில்லாத விபத்துக்கள், திடீர்னு வந்த நோய்கள், அதனால வந்த ஒரு சில விரயங்கள் எல்லாமே நோய்க்காக மருத்துவ செலவு பண்ணியே நாங்கள் இன்னைக்கு கடன் போட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படிங்கக்கூடியவங்களுக்கு உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிணி விலகி அதன் மூலம் வரக்கூடிய விரயங்கள் சற்று குறையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். அதை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பாருங்க கல்வி தடை, ஏதோ ஒரு வகையில் படிப்படியாக படித்து ஒரு நல்ல மார்க்கோடு வந்துட்டோம், ஆனால் இன்னைக்கு நல்ல காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பம். அதை தாண்டி தன்னுடைய ஒரு படிப்பு நல்ல முறையில் கொண்டு வந்துருமா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசியில் பிறந்த ஆரம்ப நிலை கல்வியில் உள்ளவங்களுக்கு ஒரு தரமான முறையில் ஒரு படிப்பு அமையக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் இருக்கும். ஏன்னால் உங்களுடைய ராசிக்கு ஒரு அற்புதமான முறையில் குரு பகவான் வருகின்றார். அப்போ நல்ல புத்திசாலித்தனம், தெளிவான சிந்தனை அல்லது அடுத்த கட்ட முயற்சிகள் நமக்கு பலம் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை தாண்டி பூர்வீக ரீதியான சிக்கல்கள் தீரும். சொத்துக்கள் பிரச்சனை, மண்மனை பிரச்சனை, எங்களுக்கு எதுவுமே அமைய மாட்டேங்குது, எங்கள் அப்பா வழி சொத்துக்கள் வரல, தாத்தா வழி சொத்துக்கள் வரல, அதை சார்ந்து வழக்குகள் போயிட்டு இருக்கு அப்படிங்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருடம் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், வழக்குகள் தீரும். சொத்துக்கள், தகப்பன் வழி சொத்துக்கள் அல்லது தாத்தா பாட்டி வகையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் கைக்கு சேரும். பூர்வ புண்ணிய ரீதியான சொத்துக்கள் கைக்கு சேரும். அதை தாண்டி குலதெய்வமே என்னன்னு தெரியல, எல்லா கஷ்டத்துல இருந்தும் கூட நம்ம தெய்வத்து கோயிலுக்காவது போய் ஒரு ஆறுதல் அடைச்சிக்கலாம் அப்படின்னா அந்த தெய்வத்து கோயிலுக்கு போக முடியல அல்லது தெய்வமே எங்களுக்கு என்னன்னு தெரியல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு கேது பகவான் 5ஆம் பாவகத்தில் சம்பந்தப்படுவதால் கட்டாயம் உங்களுக்கு குலதெய்வ ரீதியான அனுகிரகம் கிடைக்கும். முடிஞ்சா இந்த வருஷம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அல்லது சித்திரை மாதம் முடிவுக்குள்ள இந்த வருடத்துடைய ஆரம்ப மாதத்தில் குலதெய்வத்து கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நிறைய மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதே போல ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வருடமாக இந்த வருடத்தை கணிக்கின்றோம். இந்த வருடத்திலிருந்து படிப்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு முன்னேற்ற நிலைக்கு வரும். ராகுவும் சாதகமான நிலை,
குரு பகவானும் சாதகமான நிலை, சனி பகவானும் சாதகமான நிலை, கேது பகவான் 5ல் இருந்து ஒரு சில மனசஞ்சலங்களை கொடுத்தாலும் கூட மே மாதம் 1ஆம் தேதிக்கு மேல் 5ஆம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வைப்படுவதன் மூலம் கேது பகவானோட உக்ரம் தணிந்து சற்று நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பே இந்த வருடம் இருக்கின்றது. ஆக ரிஷபராசி நண்பர்களே, இதுவரையும் உங்கள் வாழ்க்கையில சந்தித்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த வருடம் ஒரு சரியான ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு மாற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைகின்றது. இந்த தருணத்துல நீங்க பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக உள்ளதா. எல்லா விதமான கோச்சார பலன் நமக்கு சாதகமாக இருந்தாலும் கூட சுய ஜாதகப்படி திசா புத்திகள் சாதகமாக இல்லை, 6, 8, 12 கூடிய திசைகள் நடக்குது அல்லது மாரகாதிபதிகளுடைய திசை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பா இந்த பலன்கள் உங்களுக்கு மாறுபடும். ஆக நல்ல முடிவுகள் அமையக்கூடிய ஒரு வருடம், நல்ல முன்னேற்றங்கள் அமைக்கக்கூடிய ஒரு வருடம், தொழில் முறையில சாதிக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமைவதால் இந்த வருடத்துல உங்களுடைய ஜாதகத்தை நீங்க சீர்தூக்கி பார்த்துக்கோங்க. இதுவரையும் நாங்க பல இடத்துல பார்த்தோம், எங்களுக்கு ஒரு திருப்தியான பலன் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கான பலன் நீங்க துல்லியமா தெரிஞ்சு அதன்படி நீங்க நடப்பது உங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு வெற்றியையும் ஒரு முன்னேற்றத்தையும் 100% கொடுக்கும். ஆக ரிஷபராசி நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதமான ஒரு மாற்றங்களும் ஒரு முன்னேற்றங்களும் அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பா இந்த குரோதி வருடம் அமைகின்றது. இந்த வருடம் உங்களுக்கு எல்லா விதமான செல்வாக்குகளையும் எல்லாம் வல்ல இறைவன் அருள வேண்டி பிரார்த்திக்கிறேன். மீண்டும் ஒரு அற்புதமான முறையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி. நன்றி, வணக்கம்.